அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளை பெற அடிப்படையாக 4 வித யோகங்கள் உள்ளன. அவை ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம் மற்றும் ராஜயோகம். கர்மயோகம், ஞான யோகத்தை பற்றி சென்ற பதிவுகளில் பார்த்தோம். இப்போது பக்தி யோகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இதை சரணாகதி என்றும் எளிமையாக சொல்லலாம். பெயரிலேயே இருக்கின்றது பக்தி. இறைவன் மீது எவர் எந்த வடிவத்தில் அல்லது உருவம் இல்லாமலும் ஆழ்ந்த பக்தியும் அன்பும் செலுத்துவதே பக்தி யோகம் அல்லது சரணாகதி. இறைவனை முழுமையாக சரணடைவதும் பக்தி அன்பே ஆகும். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மற்ற சிவனடியார்கள் முதற்கொண்டு பக்தி மற்றும் சரணாகதியை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் இறைவனை அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்கிறார். நான் உன்னை நேசிப்பது போல் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்கிறார் இயேசுபிரான். நீ என்னை நேசிப்பதை விடவும் அதிகம் உன்னை அல்லாஹ்வாகிய நான் நேசிக்கிறேன் என்கிறது திருக்குர்ஆன். வாழ்க்கையின் சாராம்சமே அன்பு எனப்படும் தெய்வீக சக்தி என்கிறார் பகவான் கிருஷ்ணர். பக்தி என்பது பள்ளி ஆசிரியரை மரியாதையோடு பார்ப்பது போல கொஞ்சம் இடைவெளி விட்டு இறைவனுடன் தள்ளி நிற்பது. அன்பு என்பது இறைவனை தாயாக, தந்தையாக, தாங்குகிறவராக, நண்பனாக, நேசிப்பவராக, காதலன் காதலி அல்லது கணவன் மனைவியை பாவமாக பார்த்தல். மணவாளர் வருகின்ற தருணம் என்கிறார் வள்ளலார். இறைவனை கணவராக சொல்கிறார். சரணாகதியில் ஒன்றும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இறைவன் மீது முழு நம்பிக்கை, மறுபடியும் கூறுகிறோம், முழு நம்பிக்கை வைத்து வாழ்வது. இது எப்படி என்றால், பேருந்தில் டிக்கெட் வாங்கி கொண்டு ஓட்டுநரை நம்பி ஓய்வாக அமர்ந்து கொள்வது போல இந்த வாழ்க்கையை வாழ்வது. அதாவது அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை பரிபூரணமாக நம்பி எல்லாம் அவன் செயல் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு வாழ்வது. இப்படிப்பட்ட பக்திக்கும் சரணாகதிக்கும் தடை எது தெரியுமா? நான் என்கிற நமது அகங்காரம்தான். இந்த நான் யார் விசாரணையில் வரும் நான் அல்ல. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதில் கடைசியாக வரும் அகங்காரமே. இதை பற்றி இன்னும் அடுத்த வரும் வீடியோக்களில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து என்கிறார் சித்தர் பெருமான். தொடருவோம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர்.